இது முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா தொடர்பிலான தகவலாக அமைய பெற்றிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா போலீஸ் மா அதிபரின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் வலான மத்திய ஊழல் தடுப்பு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று அவருக்கு பிணையில் செல்வதற்கான அனுமதி நீதிமன்றத்தினூடாக வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. பண்டாரவளை நீதிவான் நீதிமன்றம் பிணை அளித்திருக்கிறது. சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகன உதிரிப்பாகங்களை பயன்படுத்தி இசுசு எல்ஃப்ரகல் லொரியை தயாரித்து பயன்படுத்தியமை, அதற்கான போலி ஆவணங்களை தயாரித்து குற்றச்சாட்டின் பேரில் அவரை நேற்று முன்தினம் வலான மத்திய ஊழல் தடுப்பு அதிரடி பிரிவின் பணிப்பாளர் போலீஸ் அத்தியட்சகர் உதயகுமாரவின் கட்டுப்பாட்டில் செயற்பட்ட சிறப்பு குழு கைது செய்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2024 டிசம்பர் 5ஆம் தேதி அப்புத்தலை அதிரத்தில் முத்துவானத்த பகுதியில் வைத்து மீட்கப்பட்ட லொரி தொடர்பில் இந்த கைது நடந்திருக்கிறது. அதன்படி கைது செய்யப்பட்ட விஜித் விஜயமுனி சொய்சா நேற்று முன்தினம் பாணந்துறை வலானவில் உள்ள மத்திய ஊழல் தடுப்பு அதிரடி பிரிவினரால் அப்புத்தலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். அதன்படி அப்புத்தலை போலீசார் ஊடாக அவர் பண்டாரவளை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது விஜித் விஜயமுனி சொய்சா சட்டவிரோதமாக வேறு வாகனங்களை உதிரிப்பாகங்களை கொண்டு தயாரித்தாரா என்பது குறித்து வெளிப்படுத்திக் கொள்ள விசாரணைகள் இடம்பெறுவதாக போலீசார் கூறியிருக்கிறார்கள். இதன்போது விஜித் விஜயமுனி சொய்சா சார்பில் சுமார் 30 நிமிடம் பிணை கோரிக்கை விண்ணப்பம் முன்வைக்கப்பட்டது. அதனை ஏற்ற பண்டாரவளை நீதிவான் விஜித் விஜயமுனி சொய்சாவை 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான பிணையில் விடுவித்ததோடு அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்கு